எப்படின்னு கேளு. வீட்டுல ஒரே காய்கறி கிடையாது. நேரா மார்க்கெட்டுக்கு போனேன். 50 ரூபாய் வச்சிருந்தேன், பெரிய துட்டு. அந்த 50 ரூபாய் எடுத்து நேரா காய்கறி மார்க்கெட்டுக்கு போனேன். அந்த காய்கறி மார்க்கெட்டை சுத்தி சுத்தி வரேன். தக்காளி 1 கிலோ ரேட் எம்மானா 100 ரூபான்றான். பீன்ஸ் எம்மானா 50 ரூபான்றான். கேரட் எம்மானா 60 ரூபாய் 1 கிலோன்றான். வெங்காயம் கேட்டா 150 ரூபாய் 3 கிலோன்றான். கேட்டாலும் 50 ரூபாய்க்கு மேலதான் சொல்றாங்க. மேலத்தான் சொல்றாங்க. எட்டும் பார்த்தா 50 ரூபாய் தான் எட்டும் 50. ஆனா வாங்கி பார்த்தா 1 கிலோ தக்காளி 50 ரூபான்னு வாங்கி போய் இருக்கலாம். 1 கிலோ அசிங்கமா வாங்கி பார்த்தா. அதனால என்ன பண்ண, அந்த மார்க்கெட்டை சுத்தி சுத்தி வந்தேன். ஒரு ரவுண்ட் வந்துட்டேன். ஆமா, ஒரு 3 சுத்தி வந்துட்டேன். அந்த மார்க்கெட்டு மூலையில ஒரு பாட்டி புடிகாரனை வித்துச்சு. என்ன புடிகாரன அப்படியே கூறுபுறா கட்டி வித்துச்சு. ஓ, கூறு கட்டி வச்சிருச்சு. ஆமா, எம்மாம்பாட்டி கூறுன்னு ஒரு கூறு 5 ரூபாய் பாஞ்சு தாராளமா இருக்குது. பாட்டி 50 ரூபாய்க்கு எத்தனை கூறு? 10 கூறு வரும். யோசிக்கிறேன். 10 கூறு, ஒரு கூறு 5 ரூபாய். 50 ரூபாய்க்கு 10 கூறு. ஆமா, 5 கூறு. 5 கூறு வாங்கிக்கினேன். ஜோரா நந்து போறேன் வீட்டுக்கு. 2 கையை எத்தனை ஃபுல்லா போறேன். அந்த கர்ணக்காய் எத்து போய் என் முண்டாட்டி கிட்ட கொடுத்துட்டேன். என் முண்டாட்டி தடுப்புனான்றான். என்ன சொல்றா? அதை ராவடுப்புல போட்டு வச்சு வச்சுட்டு ஒய்து வெஞ்சி ஏந்து கர்ணக்காய்ங்க அதுல இருக்கிற மயிரில ஒண்ணு புடுங்க. என்ன பண்ணிருக்கீங்க? 2 பேரும் 1.5 கிலோமீட்டர் எப்பறம் வரதுனா கர்ணக்கைங்க அழுகிற மயிரெல்லாம் மாடு உதைகிற மாடு ஆட்டுங்க. யார சொல்ற மாடு மோடிக்காரனேட்டா இது கறக்கிற மாடாது. என்ன மாமா கறக்கிற மாடு? அதே இது வரையுது. நான் கூட எத்தனையோ ஆட்டக்காரன் பார்த்துக்கிறேன். ஆனா இந்த பபுனு பயிடு மாரி நான் ஆட்டக்காரனை பார்க்கறேன். காரணம்னா நீலா பப்பு புது புத்துன்னு தைச்சாரு. துட்டு விட்டு வாங்கினா பரவாயில்ல, ஏதோ ஒன்று டெய்லர் 2 வருஷம் 10 வருஷமா போட்டுக்கிறான். அந்த ஒரே துணி தச்சு கூலி கொடுக்க மாட்டேன்றான். ஆனா போட்டுக்கிறது மாதிரி தப்பு இல்லை, தச்சு கொடுத்தா மாதிரி அவன் அடிக்கணுன்றான். யாருன்னு தெரியாதா? பொட்டை வடி ஆபரேஷன் பண்ண தெரியுமா? தெரியுமா? தெரியாது. தெரியுமென்றா தெரியாது என்றா தெரியாது. மாறி பேசினோம் சிற வந்தரத்தில் Thank you.
ஏண்டா என்னடாச்சா? பாகாத்த பார்த்துட்டு என்னத்த பாக்காத்த பார்த்து மகாராஜா மன்னர் அப்படியே குதியோ ஏய் குஜா குஜாரு குச்சாரு சார் அவரு குதிக்க சத்தியமா சொல்றேன் 3 ஆச்சுடா. நான் பார்த்தேன் 3 ஆச்சா? என்னடா சொல்ற? நீ போய் குஞ்சு பாரா டேய் கீ குஞ்சு பாருடா. டேய் பையா ஓ நான் போய் குஞ்சு பார்த்தேன். ஆமா அங்க ஒண்ணுமே தெரியல. ஒரு போக்கஸ் போட சொல்றாங்க. டேய் ஆறா கம்மிட் நல்லா போய் கீ குஞ்சு பாருடா. அங்க போய் குஞ்சு பார்த்தடா. ஆமா ஒண்ணுமே தெரியல. எதுக்கு நல்லா குஞ்சு பாரு. நீ எதுக்கு இன்னொரு வாட்டி போய் பார்த்துட்ட? நான் பார்த்துட்டு எனக்கு தெரிஞ்சிச்சு. எனக்கு தெரியல. நீ போய் பார்த்துட்டு அதுதான் எனக்கும் தெரியல. போய் பார்த்துட்டு வந்தேன். வா நான் பார்த்துட்டா நீ போய் கீ குஞ்சு பாருடா. நான் பார்க்கல. நான் பார்த்தேன். எனக்கு தெரியல. கண் தெரியல. கண் தெரியல. நீ போய் பார்த்துட்டு எனக்கு சொல்லு. நான் தான் பார்த்துட்டேன். பைத்தியம் என்னடா நான் தான் பார்த்துட்டேன். என்னடா ஐயா பையன் நீ போய் அவன் குஞ்சு பார்க்க சொன்னா. அவன் அப்படியே காதுல சிரிச்சு மூத்த விட்டான். அவன் ஐயோ ஒண்ணு இல்ல. அவன் போய் பார்க்க சொன்னான். ஆமா அங்க போனா காதுல மூத்திரம் விட்டாண்டான்ற. யாரு விட்டானா நீ? அவன் காதுல மூத்திரம் விட்டாண்டான்னு. ஓ அதான் அவன் தான் ராஜா. அவங்கெல்லாம் விட்டுரு. தெரியாத பசங்க. எனக்கு ஒரு வாய்க்கு காதுக்காரன் எனக்கு ஒரு வாய்க்கு எப்படி நீ மட்டும் புது புது துணியா போட்டு ஆட்டாடுறிய. இந்த நம்ம ஆரத்தெல்லாம் வீட்டு பில்லு விடுறாங்க பாரு அந்த செவலிங்க 4 வருஷமா துட்டு கொடுத்துட்டு உங்கள்கிட்ட துணி தைக்க சொல்றான்னா தைச்சு கொடுக்க மாட்டேங்கிறேன். துட்டு வேற கொடுத்துக்கிறோம்மா. 7000 ரூபாய் கொடுத்துக்கிறாங்க ஒரு இந்த பாவாடை தைக்க சாட்சி போதும் போடா. உன்னை சொல்லுமே சொன்னா கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு ஆமா தக்கவாறு பதிலளிக்க வேண்டும். அருமையா சொல்றேங்க. யுகம் என்பது எத்தனை தெரியுமா? எனக்கு தெரியுமே 4 தான். 4 யுகம். வாட்டரு வாட்டரு கிளாஸ் டம்ளர் ஊரத்தான். நான் வரேன். நான் அப்புறம் உக்காந்துருவேன் ஐயா. உனக்கு ரொம்ப தெரியும் அதை பத்தி. வாட்ரு லாட்ரு டம்பளரு ஊரக்கா நக்கத்துக்கு யாரு நக்கத்துக்கு ஒருத்த எப்படி கிராம ஆளு டீப் நோய் வந்த மாதிரி. நான் டீப் நோய் வந்து போடா. யுகம் என்பது எத்தனைன்னா என்னென்ன சொன்னா? வேற நாங்க எனக்கு தெரிஞ்சது அதான். யுகம் என்பது 4. கோவரி கலியுகம். அப்படி இந்த சமயம் சொல்லக்கூடிய 4 யுகத்திற்கு முன்னதாக யுகத்தில் 1000 சிரம் 2000 கரம் 2000 கோசம் தோடு வந்தேன். அப்படி வந்தேனே சாட்சி எனக்கு நீங்க யாருமே இல்லை என்று திருமாப்பு கொண்டு சாம்ராஜ்ய பட்டம் கட்டி வாழ்ந்து கொண்டிருந்தேன். எனக்கு நிகர் உலகில் யாருமே கிடையாது இல்லை என்று சாம்ராஜ்ய பட்டம் கட்டி வாழ்ந்து கொண்டிருந்தேன். ஆமா ஒரு நினைவு வந்தது. எப்படி இருந்தபோதும் நான் இறப்பதாக இருந்தால் யாரையாயிலும் கோரி தவம் செய்து வரம் பெற வேண்டும் என்று எண்ணம் கொண்டது. உமாவை நோக்கி தவம் செய்தேன். எது தோன்றினார் பிரம்மதேவன் என்ன வேண்டும் என்று கேட்டார். சொல்லி நான் இந்த பிரபஞ்சத்தில் பிறந்து விட்டேன். 1000 சிரம் 2000 கரம் 2000 கவசம் கொண்டது. ஆமா என்னை ஒருவன் அழிக்க வேண்டும் என்றால் ஒரு மனிதன் 2 உருவங்களுக்கு வேண்டும். ஆமா அப்படி ஒருவன் 2 அவதாரம் எடுத்து ஒருவன் என்னோடு போர் புரிய வேண்டும். ஒருவன் ஆழி என்று சொல்லக்கூடிய கடலிலே சென்று தவம் செய்ய வேண்டும். தவம் பண்ண வேண்டும். அந்த தவம் எத்தனை நாள்? 1 ஆண்டு காலம். 1 ஆண்டு. ஆமா 1 ஆண்டு தவம் முடிந்தால் என்னோடு போர் புரிந்தானே அவன் கரெக்டான் என்னுடைய ஒரு சிரம் விடுபட வேண்டும். ஒரு சிரம் 2 குண்டலா வரம் பெற்று கொடுத்தார் பிரம்மா. ஆமா சென்ற நாட்டுக்கு இதை ஆசாமி ஒருவன் பார்த்தான். ஆமா யார் தெரியுமா? விட்டாண்டை வெற்றிக்குடி இடையன் மத்தா அடிபட்டவன் பூமியை வெண்டாண்டவன். இந்த பிரபஞ்ச பூமியில் கோபாலக்கண்ணன் என்னை அழிப்பதற்காக அவன் 2 அவதாரம் வந்திருக்கான். ஆமா என்னென்ன அவதாரம்? 2 முடிவாக எடுத்து விட்டார்.
நரனாகப்பட்டவன் ஓராண்டு காலம் என்னோடு போர் புரிவான். நாராயணன் கடலிலே சென்று தவம் செய்வான். ஓராண்டு தவம் முடிந்தவுடனே ஒரு சிரம், இப்படி அந்த கடலிலே தவம் செய்தவன் என்னிடம் போருக்கு வருவான். என்னோட போர் புரிந்தவன் இப்படியே மாறி 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 பயர்கள் என்னுடைய சிரம் கரம் அத்தனை மறுவிட்டது. ஒரு ஆண்டுக்கு ஒரு சிரம், ஒரு 2 கரம், 2 கவசம், இப்படியாக 1998 கரம் மறுவிட்டது. 1998 கவச மண்டலம் மறுவிட்டது. மீதம் இருப்பது எத்தனை? ஒரு சிரம், 2 கரம், 2 கவச மண்டலம். இந்த இடையை நம்ம விடமாட்டான் என்று ஓடினேன். அபயம் என்று கேட்டு அபயம் கொடுக்க பிறகு யாருமே எனக்கு அபயம் கொடுக்க முன் வரவில்லை. வரக்கூடியவரை வாழ்ந்து அழைக்கக்கூடிய நேரம், அதிகாலை நேரம், மூர்த்தியானவர் 7 புறவை புட்டி சுவாமி அபயம் என்று விழுந்து என்ன செய்தார் சூரியமூர்த்தி? என்ன செய்தார் தெரியுமா? என்னை ஒரு சிறிய அமலக்கணி ஆக்கி தொண்டில வைத்துக் கொண்டார். அந்த நாராயணன் ஓடோடி வந்து சூரிய பகவானே சூரியமூர்த்தி என்ன தெரிவித்தார்? வரக்கூடிய துவாவரகத்தில் என்னுடைய அம்சத்தால் அவனை வெளியே விடுதலே நரன் அர்ஜுனனாகவும் நாராயணன் கிருஷ்ணனாகவும் பிறந்து அவனை அழித்து விடுங்கள் திரும்ப சென்று விட்டாரு. 2 நாட்கள் கழித்து நான் எப்படி வந்தேன்? சூரிய பகவானுக்கும் குந்தமா தேவிக்கும் கர்ப்ப சதனாக உதித்த எனது பெயர் இருந்தாலும் அந்த சூரிய முத்திக்கும் குந்தமா தேவிக்கும் நான் மகனாக பிறந்தது எப்படி என்ற நாட்டு மக்களுக்கு தெரியும். உண்மான காலத்திலே தெளிவாக சொல்லிருக்கிறேன். நான் ஆட்சி செய்யக்கூடிய நாடு என்ன நாடு? அங்க தேசம். இந்த அங்க தேசத்தில் எப்படி வாழ்ந்து வருகிறேன்? எப்படி எனக்கு எதிரியாக இருந்தாலும் அல்லும் பகலும் இடைவிடாமல் வடிக்கை அதனால் இருந்து அவன் தான் எதிரி ஆயிற்று. அவனை ஏன் அணுகிறாய் என்று கேட்கிறாய்? உலகக்கும் காக்கக்கூடியவன் ஒரு பக்கத்தில் எதிரியாக இருந்தாலும் அவனையே துணை கொண்டு வாழ்ந்தவர்கள் நான் ஆட்சி செய்வது. இந்த நாடு அங்க தேசத்திலிருந்து சமூகம் புறப்பட்டா எப்படி வருகிறது?
அப்படி ஏய் அங்க நாட்டை விடுத்து ஆமா வெளியே புறப்பட்டான். ஏய் ஒத்து ஒத்து பாலம், முருங்கம், முகவினை, சாரை, தப்பட்டை, திரேசேரி, ஆமா ஏய் அப்படி சொல்லக்கூடிய 32 மேல வாத்தியங்களும் நாதஸ்வரங்களோடு ஆமா எத்தனை ஜோர் மாலம் ஜோர் மாலம் போடு என்ன இப்ப அவனை கேட்டாங்களாங்க 32 மாலத்துக்கு ஒரு மாலம் நான் சொல்றேன் இதுதான் பெரிய மாலம் அது மாலம் தான் பேர் மோகம் தான். ஓ நான் 32 மாலத்துல இது ஒரு மாலம் தான் மோகமா சம்பத்து மோகம் மாட்டே மேலம் மேலம் அவர் மெல்லி கேள்விக்காரு 32 மோகத்துக்கு ஒரு மோகமா அப்படி அங்க நாட்டை முடிசுட்டி ஆமா அரச நாடு வாழ்முதாய் ஏய் நேற்று வரையிலும் ஆமா அங்க தேசத்தில் ஏய் என்ன தொழில் செய்து வருகிறது? என்ன தொழில் என்ன தொழில் சொல்றா? மறந்துட்டேன் இருளமங்காராயவா? யாரு இருளமங்காராயா? சொல்றா என்ன தொழில்? சி அச்சி நடக்குங்க சொல்லுவா என்ன தொழில் சொல்றது? என் கணக்கு பார்க்கலையா? வா ஏய் என்ன தொழில் செய்யற தெரியாதா என்ன தொழில் அப்படி கிட்ட வா அப்படி அப்படியே ஒரே நிமிஷம் வாங்க என்னடா பண்ற என்ன தொழில் செய்யற உங்களுக்கு தெரியாதா அவன் காட்டாம நின்று நான் காட்டுறேன் நீ சரிகிற அவனு சொல்றான் கை பக்கம் காய்கறி பக்கம் நிக்கிறான் ஏப்பா செருவா இது அரைக்குறையா பிடிச்சி எப்போ நான் செய்யக்கூடிய தொழில் என்ன தொழில் தெரியுமா? என்ன தொழில் கண்ட பொருள் அளிக்கும் இதெல்லாம் தப்பு எங்க 2 பேரையும் ஆஞ்சி மாஞ்சி நீ அடிச்சு கிடக்குறேன் இதுக்கெல்லாம் அருமையான ஒரு காரணம் இருக்குது தலையில துண்டு ஒரு நிமிஷம் கூட எங்களையும் அடிச்சு கிடக்குறேன் சொல்லு என்ன பண்ற நம்ம இந்த கூட்டு ரோடுக்கா போடு இந்த மாரி துண்டு ஒன்று போட்டுக்கோ அந்த கூட்டு ரோட்ல மகாராஜா சொல்றேன்டா உன்ன கிடையாது நம்மள அடிச்சு என்ன புரோஜனம் ஒண்ணும் கிடையாது ₹1 புரோஜனம் கிடையாது இல்ல எங்களை அடிக்காத இந்த மாரி ஜாட்டி ஒன்று எடுத்துக்கோ என்ன தெரியுமா பண்ற என்ன பண்ண துண்டை போட்டு சாமி அண்ணா மட்டும்தான் வேலைக்கு ஆகாது கூட அவங்க பொண்டாட்டி பொண்ணும் அது ஒரு மோளத்தோடு மாட்டிக்கணும் கைத்துல ஆமா தலை மேல ஒரு கூட வச்சுக்கணும் அது ஒரு மோளை மாட்டிக்கணும் அது என்ன பண்ணோம் அவங்க வீட்டுக்காரி ஆமா எப்படி தெரியுமா ஆமா அது கைத்துல மாட்டினா அது செய்யணும் ஜாட்டில அடிச்சுக்கணும் அப்படி இப்படி அடிச்சுக்கணும் வேற என்ன வசூல் பண்றதுக்கு அவன் பேத்திக்கிட்ட தட்டு ஒண்ணு குத்தணும் அவன் பேத்திக்கிட்ட குத்துட்டா வச்சுக்கா அது தலைமையில வச்சு அப்படியே வசூல் பண்ணி வந்துடும் சலாம் போட்டு அப்படியே எங்களை யாரு எங்களை அடிக்காத
தொழில் செய், நல்ல தொழில். எந்த தொழில்? இன்னும் நிறுத்து தொழில் சொல்லுவாங்க. இதெல்லாம் கத்துக்கு மகாராஜா என்கிட்ட. ஏன்றா ஓ இந்த அங்க நாட்டில் நான் செய்யக்கூடிய தொழில் என்ன தொழில் தெரியுமா? ஏய், அரசனிடத்துல வந்து ஆமா காலை இருந்து மாலை வரையும் யார் வந்து எந்த பொருளை கேட்டாலும் ஏழை எளியவன், கட்டவில்லை, கவிவாடி, யோகி, உத்தமா, யார் வந்து எந்த பொருளை கேட்டாலும் இல்லை என்று சொல்லாமல் வாரி வாரி கொடுத்து மன்னன் கண்ணமகாராயன் அப்படியே தண்ணி இடதுகரம் கொடுப்பது வலது கரத்துக்கு தெரியும். தெரியாது, வலதுகரம் கொடுப்பது இடது கரத்துக்கு தெரியாது. அப்படி கொடுத்த போது ஏய், அங்கு ஒரு ஆமா சோதனை ஏற்பட்டது. என்ன சோதனை? எழுந்தான் ஒருவன், ஏய், யாரவன்? பாருங்க. வயதிலே மூத்தவன், ஏய், சகுனி மாமா எழுந்தான். சகுனி. கலகத்தை உண்டு பண்ணான். ஆமா எப்படி கலகம் செய்தான்? எங்கிருந்து வந்தான்? ஆமா அங்க நாட்டை கொடுப்பாய், ஏய், வாரியார் கொடுத்து கொடுத்து வள்ளல் என்று பெயர் பெற்றான். ஏய், பொருள் உன்னுடையது, ஆமா. பெயரிடுப்பது ஏய், கர்ணனாக என்று தடுத்தான். ஆமா துரியோதனா, ஏய், இந்த பொறுப்புகளை ஆமா. உன்னால் கொடுத்தால் என்ன? ஏய், கலகத்தை பற்றினால் அந்த பேரை நம்ப எடுக்கக்கூடாதா? நம்பினான் துரியோதனன். அங்க நாட்டில் இருந்த ஏய், தர்மபுரி அவர்தான் ஆமா. அத்தினாபுரத்தை கொண்டு வந்து கட்டி என்ன வைத்தான். நடந்தது? அத்தினாபுரத்தை கொண்டு கட்டிய உடனே ஏய், ஒரு வேலையே ஒரே மகனுக்கு ஏய், திருமணம் ஞாபகத்து விட்டான். ஏய், அனைத்து பொருட்களையும் சேகரித்து விட்டான். ஆமா சமையல் செய்வதற்கு ஏய், விறகில்லாமல் திருமணம் நடைபெறுகிறது. ஏய், 7 நாள் ஏய், அடா மழை விடாமல். ஆமா பார்த்தான் வேலியை. ஏய், சென்றான். ஏய், ஐயா மகாராஜா, ஆ, எனக்கு ஒரே மகன், ஏய், 3 திருமணத்துக்கு ஆமா சமையல் செய்வதற்கு ஏய், 7 வண்டி ஆமா உணர்ந்த விறகு வேண்டும் என்று சொன்னான். என்ன செய்தார் துரியோதனன்? துரியோதனை செய்தான். ஏய், ஊதுவரை அழைத்தான். ஆமா உலகில் முழுவதும் தெரியும். ஏய், அதான் மழை விடாமல் செய்து கொண்டிருக்கிறது. ஏய், உணர்ந்த விறகு கிடைக்குமா? எங்குமே கிடைக்காது. தூதுவர் வந்தாரு. ஏய், மகாராஜா, ஆமா உணர்ந்தவர் எங்குமே இல்லை என்று சொல்லிவிட்டாரு. ஏய், துரியோதனன் என்ன செய்தான் தெரியுமா? ஏய், வேதியரை அழைத்தான். ஆமா வேதியரே, ஏய், நான் விறகு தருவது ஏது? நீ பெறுவது ஏது? ஏய், இந்த மகன் திருமணம் நடப்பது ஏது? ஆமா இல்லை என்று சொல்லிவிட்டான். என்ன செய்தார் பிறகு? மனமுடைந்த அந்த வேதியர் ஏய், அங்க நாட்டை கேட்கின்றான். ஆமா என்னுடைய முகம் பார்த்தான். ஏய், ஒரு முகத்தை பார்த்தால் சோறு எடுத்துக் கொண்டிருக்கிறது. ஆமா என்ன என்று கேட்டேன். ஏய், ஐயா, ஏய், என்னுடைய மகனுடைய திருமணம் நடக்க வேண்டும், ஆமா 7 வண்டி உணர்ந்த விறகு வேண்டும் என்று கேட்டான். ஏய், என்ன செய்தேன் தெரியுமா? ஏய், என்னுடைய மாடியில் ஏய், பின்மாடியிலே அனைத்து மாளிகைகளை விடுத்தேன். ஆமா அதிலுள்ள மர சாமான்களை பிளந்து ஏய், 7 வண்டி நோயை அனுப்பினேன். ஆமா பார்த்தான் துரியோதனன். ஏய், அடடே, ஏய், எவ்வளவு நாள் செல்வம் இருந்தாலும் இருந்தாலும் கொடுக்கக்கூடிய மனம் ஒரு மனம் வேணுமே. அண்ணன் துரியன் கர்ணனுக்கு தகுமென்று ஆமா துரியோதனன் என்ன செய்தான்? ஏய், அத்தினாபுரத்திலிருந்து தர்மக்கூடிய அவர்தான் அடுத்து மீண்டும் அங்கதேசத்தை கட்டிவிட்டான். ஆமா அன்று நாள் முதல் ஏய், இன்று நாள் வரை ஏய், என்ன செய்வது தெரியுமா? ஆ, பாட்டங்குடன் ஏறி வந்தார். ஏன் என்ன வாரி வாரியா வாரி வாரியா கொடுக்குற? நேற்று வரையிலும் ஏய், வள்ளல் கர்ணமகாராஜன் என்ற பெயரோடு ஆமா அங்க நாட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஏய், இருந்த போதிலும் ஆமா பாண்டவருக்கும் கௌரவருக்கும் ஆமா பொறுத்து ஏய், இந்த மண்ணின் காரணமாக ஏய், 18 வருடம் சண்டைக்கு நாள் வச்சிருக்காங்க. ஆமா 15, 16 நாள் சண்டை நேற்றோடு முடிந்தது. முடிந்தது. இதுவரையும் எம்மை நினைக்காத துரியோதனன் இங்கே அழைத்திருக்கிறார். இன்று 17ஆம் நாள் சண்டை ஆமா ஏதோ கணவன் அழைத்திருக்கிறான். ஏய், துரியனை சந்திக்கலாம். புறப்படு புறப்படு.
அண்ணா வந்திருப்பதாக அறிக்கையிடு. மகாராஜா துரியோதனன் முகம் சோர்வு அடைந்திருக்கிறது. காரணம் என்ன தெரியுமா? தெரியும். அம்மா இருக்காங்களே, ஆமா திருமதி சென்னம்மா. ஆமா, சொல்லக்கூடிய அம்மையார். ஆமா, அவருடைய இனத்தை விடுத்து, ஜாதி இனத்தை விடுத்து, ஆமா, விடுத்து இறைவன் பதம் சேர்ந்து விட்டார். சேர்ந்துட்டாங்க. அவருடைய வரலாறு முடிந்து விட்டது. முடிஞ்ச போச்சு. வரலாறு முடிந்தாலும் ஆமா பிள்ளைகள் அனைவரும் சேர்ந்து கருமாதி 30 8ஆம் தூக்கம் இப்படி எல்லாம் நினைவுக்கு கொண்டாடி வருகிறார்கள். ஆனா அடுத்த ஆண்டு நினைப்பார்கள், போன பொங்கலுக்கு இந்த பொங்கலுக்கு ஒரு ஆறுதல் சொல்ல ஒரு தாய் இல்லையே என்று பெற்றோரும் வேதனைப்படுவார்கள். வேற குழந்தைகள் வேதனைப்படும். ஒரு ஜீவன் இல்லாத காரணத்தினால் ஒரு நாள் இல்லாத அந்த குடும்பமே வேதனைப்படுகிறது. ஆமா, துரியோதனுக்கான 11 அக்குரன் சேனை, குருபதி அவர்கள், துரோணர், அஸ்வத்தாமா, தம்பிமார்கள் 99 பேர்கள். ஆமா, 11 அக்ரோனி சேனையை வாரி பறி கொடுத்திருக்கிறான் துரியோதனன். ஆமா, இத்தனை நாள் நினைவு கொண்டாடுறமே, 11 அக்ரோனி சேனை கொடுத்தானே, ஆமா, தைரியமா உட்கார்ந்ததுக்கான காரணம் என்ன தெரியுமா? தெரியும். வெங்கலாபிஷேகம் படைத்தவன். ஓஹோ, நம்மளா இருந்தோம்னா ஆமா, நாம சேர்த்து இருப்போம். ஆத்துல ஃபெயில் ஆயிட்டு இருக்கோம். ஃபெயில் ஆயிட்டு இருக்கோம். எங்க ஆயிட்டு இருக்கோம்? ஆத்துல. ஆத்துல ஒழுங்காத முடியும். நீராத கரம், அஞ்சாத நெஞ்சம், வெங்கலாபிஷேகம் படைத்தவன், யாரையும் நேரிடுக்காதவன். அப்படி அத்தி நகரை எல்லை பகுதியில் ஆட்சி புரியக்கூடிய அருமை நண்பா துரியோதனா, லட்சுணாபுரமே அதிரும்படியாக வாழ்ந்த வண்ணி லட்சுணாபுரத்தில் முதல் சோதனை எத்திசையாக ஆட்சி செய்யக்கூடிய துரியோதனா இந்த
அண்ணா என்ன நான் செய்கிறேன் அண்ணா இன்று உன்னை வணங்க போகிறேன் அண்ணா என்ன செய்கிறேன் அண்ணா என்னதான் செய்கிறேன் அண்ணா இன்றைய தினத்திலே கவலைப்படாதே துரியோதா என்று என்னிடத்திலே சேனாதிபதி பட்டம் வாங்கி சென்ற நம்முடைய குரு துரோணர் நம்மை விட்டு பிரிந்து விட்டார் அண்ணா அண்ணா இன்றைய தினத்திலே நம்முடைய குல குருவாக விளங்கக்கூடிய துரோணர் நம்மை விட்டு பிரிந்து விட்டார் அண்ணா அண்ணா சரி பாண்டவனை ராஜாக்களை பாண்டவரை தந்திரமாக வரவழைத்து சூது விளையாடி 4 நகரங்களை பறித்து பாண்டவரை ராஜாக்களை 12 வனம் நாடு என்று 13 வருடம் காணாத்தனமாக உணவு இல்லாமல் இருக்க இடம் இல்லாமல் அருந்த குணம் இல்லாமல் படுக்க இடமில்லாமல் தவித்தார்களே பாண்டவரை பலம் எங்கிருந்து வரும் யாரால் பலம் வந்தது அவர்களுக்கு யாரோ பலம் என்று கேட்கிறீர்களா யாராவது யாரு அண்ணா வஞ்சகனாக அந்த
வேறு உருவமாக இருக்கக்கூடிய அந்த இதன் மடையன் அந்த கோபால கண்ணன் அந்த பாண்டவருக்கு பின்னால் இருந்து செயல்படுத்துகிறான். அண்ணா அந்த விட்டாட்டை வெற்றிக்கூடிய இதயம் அந்த கரிமுஞ்சி பயல் நாடோடி நாராயணன் மாயாவிதான் அந்த பாண்டவருக்கு மற்ற பலமாக இருக்கிறான். நான் பயப்படுறேன். அவன் ஏன் வந்தான் தெரியுமா? துரியோதனா சதிசிலியா கௌரவர் கூட்டத்தை அழிக்க வேண்டும் என்றே வந்திருக்கிறான். ஆமா சதிகாரன் அவனை நானே தேடுகிறேன். தெரியுமா இதற்காக அண்ணா அண்ணா அந்த இடையனை கண்டா என்ன அண்ணா அவன் எப்பேற்பட்டவன் தெரியுமா? அண்ணா அவன் எப்பேற்பட்ட வல்லமை படைத்தவன் தெரியுமா? அண்ணா எப்படிப்பட்டவன்? இரவில் தனியாய் இரவிலே உறங்கக்கூடிய நேரத்திலே யாரும் அறியாத வண்ணம் நம்முடைய பாரி கூடாரத்திற்குள் நுழைந்து நம்மை சந்தேகமாக மாயாவித்தனம் செய்து கொண்டு விடுவார்கள். அவனுடைய நோக்கம் என்ன தெரியுமா? என்ன நோக்கம்? அறவ கொடியா
என்னுடைய கொடியாக விளங்கக்கூடிய அரவ கொடியை எடுத்து அவன் தருமனுடைய முரத்து கொடியை விளங்க செய்வான். அவன் எத்தனை கொடியை வேண்டுமானாலும் மறுக்கலாம். இன்று வரக்கூடியவன் யார் தெரியுமா? சண்டைக்கு என்று வந்தான். முகத்திலே இல்லாதவன் எத்தனை நாட்கள் நடந்தது? இப்போ 16 நாள் யுத்தம் முடிந்தது. இந்த 16 நாட்களாக சென்றார்களே முகத்திலே கைத்தாமலம் பெற்று அவர் என்ன செய்தார் தெரியுமா? என்ன செய்தார்கள்? தன்னுடைய சொந்த பலத்தால் போர் புரிந்தார்கள். நான் என்ன செய்ய போறேன் தெரியுமா? என்ன செய்ய போகிறேன்? சொந்த பலம் ஒரு பக்கம் இருக்கிறது, அரவ கணி ஒரு பக்கம் இருக்கிறது. ஆமா, சொந்த பலம் இருந்தாலும் அரவ கணி ஒரு பலம் இருக்கிறது. உன்னை எப்படி யாரும் நான் நம்புறேன் தெரியுமா? ஆண்டவன் முதலியாலே அவர் செய்தி கேட்கிறானோ அந்த தெய்வம் என்னை கைவிடாது, எனக்கே வெற்றி கிடைக்கும். அந்த முகத்திலே என்ன செய்யலாத பயன் கண்டிப்பா அவன் கையோ காலையோ ஒடிக்கிறேன். அது எந்த மாற்றம் கிடையாது. உனக்கு அண்ணா அண்ணா வண்ணமாய் ஐவச்சனை நீ மாறி போயிட்டு பஞ்ச பாண்டவர்களை வெட்டி வெட்டி வருவேன் என்று சொல்கிறீர்களா? ஆமா அண்ணா அண்ணா
போகும்போதே ஒருத்தர் இப்படி ஐயா எவனா தெரிஞ்சு வருவான். வெற்றியை தாம்பலம் கொடுத்து சென்று வாருங்கள் என்று அனுப்ப வேண்டும். சரி, உன்னுடைய விதி பயனும் அல்லது நான் செய்த பாவமோ தெரியாது. நடக்கக்கூடிய இடத்தில் நிறைய பாவம் தான் நடப்பது நடத்தே தீரும். போராடனை வாழும் நடத்தால் வரப்போவது கிடையாது. வரக்கூடியதை அணை போட்டு நிறுத்தினாலும் நடப்பது நடந்தே தீரும். புறப்பட நான் சொல்றேன் அண்ணா. நான் தந்தோம் கருந்தூள் செந்தூர் பறக்க சென்ற ரதம் திடீரென்று அணை போட்டது போல் நின்று விட்டதே. ஆமா, காரணம் என்ன? கொல்லுக்கு குதிரை காட்டாத விட்டுருப்பியா? எப்படி வா? கொல்லுக்கு குதிரை கொல்லுக்கு இல்ல மகாராஜா. வெட்றா கத்திய சர்ரா மயில என்ன சொன்னா பத்தியா? என்னடா பெண்ணா எர்ரா கத்தியில சர்ரா மயில அடக்கி பேசணும். என்ன எர்ரா கத்தின்னா சர்ரா மயில்ன்றான். அதான் இப்ப நான் சரிங்க மயிர அப்படித்தான் சொல்றான். சச்சி வேட ஒரு போலியா? சரி, ஓ கருந்தூள் செந்தூள் பறக்க சென்ற ரதம் ஆமா, திடீரென்று நின்றது. ஏய், காரணம் என்ன தெரியுமா? என்ன காரணம்? இதோ பார்த்தாயா? ஏய், ஒரு ஒற்றை தீபம் ஆமா அங்க பாரு திருத்தானே. ஆமா, அது தெரிஞ்ச. அது என்ன நாடு தெரியுமா? ஏய், கலிங்கா தேசம் என்று சொல்லக்கூடிய ஆமா, விருப்ப நாடு. ஏய், சொல்லு. விதர்ப்ப நாடு கலிங்கராசா. கலிங்கா தேசம் என்று சொல்லக்கூடிய ஏய், விதர்ப்ப நாடு. ஆமா, அந்த விதர்ப்ப நாட்டை ஆட்சி செய்வோர் ஏய், சோமதத்த மகாராஜா. ஆமா, ஓடிய மனைவியா ஏய், சொன்னகாந்தி அம்மையார். ஆமா, சோமதத்த மகாராஜாவுக்கும் ஏய், சொன்னகாந்தி அம்மையாருக்கும் ஏய், ஒரே மகள், ஆமா, ஒப்பற்ற மகள், ஏய், கடைசி மகள், கோஷம் நிறைந்த மகள், ஆமா, பொன்மகளை, ஏய், பொன்முருவி, ஆமா, சுபாங்கி என்பார்கள். ஏய், அவளை நான் திருமணம் செய்து கொண்டேன். நீர்தானா? ஓஹோ, சரி சரி. திருமணம் செய்தது ஏய், என்னை எதிர்பார்த்தார். ஆமா, வீரஜாடியன், ஏய், தோற்பாகன், ஏய், தந்தையன் சுபன் ஆமா, என்று சொல்லி ஏய், என்னை பிரிந்து ஆமா, 11 ஆண்டுகளாக ஏய், தந்தையும் தாயும் கொடுத்த கன்னிகா மாடத்தில் வாசம் புரிந்து வருகிறார். அதனால் அவளை மனதிலே நினைத்து ஏய், அதனால ஞாபகம் வந்துச்சுன்ற என்ன ஞாபகம் வந்துச்சு? சொன்னிய என்ன ஞாபகம் வந்துச்சு? ஞாபகம் வந்துச்சா? அதான் என்ன ஞாபகம்? பொண்டாட்டி ஞாபகமா? நேத்துல பொண்டாட்டி ஞாபகம் வரும். இல்ல பிடிக்குமா? அவனுக்கு பொண்டாட்டி தெரியுமா?
அதே தான் போச்சு. மகாராஜா, இதான் வந்து இது பேர் தான் மூலகட்சம். எங்க போய் வேணும்னா மேல் மலையாள போய் அந்த செலவு ஆலோசனை தான் வாங்கி எப்படி சாப்பிடுறதுன்னு தெரியல. மலை சரக்கு RS பட்டை போட்டு காசு வச்சுக்கலாம். நல்லா இதெல்லாம் என்ன தெரியுமா? அது எப்படி சாப்பிடுறது? ஓ அப்படியே இந்த மூளையை கச்சிடணும். அதுக்கே ஏறமா தொடப்பாட்டு எடுத்து அடிப்பாங்க. இந்த மூளையை கச்சிடனா அந்த மூளைய காது கேட்குதா இல்லையா? மூளையை கச்சிடணுமா? பெல்லு வந்து விடுவான். அதுதான் உசாரா பல்லு கட்ட போய் வா என்று சொல்ல மனமில்லாமல் ஆமா ஆமா அது மட்டுமல்ல பொன்மாலை சந்தித்து ஆமா தாம்பூலம் தராமல் சென்று இறந்து விட்டால் மக்கள் எதை பேசுவார்கள்? கண்ணமகாராஜா ஆமா மனிதனை சந்தித்து தாம்பூலம் பெற்று ஆமா மாண்டிருக்க மாட்டார். உயிரோடு சில காலம் வாழ்ந்திருப்பான் என்று ஆமா ஆகையால் மனைவியை சந்திக்க வேண்டும். ஆமா நீயோ சென்று மனைவிடத்தில் இருக்கக்கூடிய ஆமா சாதி பெண்களை மகாராஜா அழைத்தார் என்று சமூகம் அழைத்துவா. கர்ணமகாராஜன் சபைக்கு வந்து தன்னுடைய மனைவியாக விளங்கக்கூடிய பொன்னூரி அம்மனை அழைக்க பொன்னூரி அம்மன் சபைக்கு வருகிறது. அந்த அம்மனால் கதை தொடரும்.